அனைவருக்கும் வணக்கம். யாதும் ஒரே யாவரும் கேளீர். வெல்கம் பேக் டு நர்சிங் தமிழா. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. டோட்டலாக ஓவரால் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 11 சிஸ்டம்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் இது. அப்கமிங்கில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக ஒன் பை ஒன் டிசீஸ் கண்டிஷன், அனட்டமி, ஃபிசியாலஜி எல்லாமே பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா நர்சிங் தமிழ் அப்படின்ற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது நர்ஸ்ன்னு இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை இப்போவே ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹியூமன் பாடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ். இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். The human body is made up of different organs that work together to maintain the life. Each system performs specific functions, but all systems are interconnected. சிம்பிள் அதுதான். ஹியூமன் பாடி வந்து மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ். நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைமரி ஆர்கன்ஸ் அண்ட் செகண்டரி ஆர்கன்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி ஆர்கன்ஸ்னால் வைட்டல் ஆர்கன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட், லங், லிவர், கிட்னி இதெல்லாம் சொல்லுவாங்க. செகண்டரி ஆர்கன்ஸுமே இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பட் எண்ட் ஆஃப் தி டே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கனெக்டடாக தான் இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தி சிஸ்டம்ஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் நர்சிங், மெடிசன் அண்ட் ஹெல்த் கேர் ப்ராக்டிஸ். கண்டிப்பாக வந்து இந்த சிஸ்டம்ஸை படிக்க மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நர்சிங்காக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஃபார்மசி ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அனட்டமி, ஃபிசியாலஜி இந்த சிஸ்டம்ஸை பற்றி தெரிஞ்சுக்காமல் அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே முடியாது. இது ரொம்பவே பேசிக். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். There are 11 major human body systems. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் the skeletal system, muscular system, cardiovascular system, respiratory system, nervous system, digestive system, urinary system, endocrine system, lymphatic system, reproductive system, integumentary system. The first of all, skeletal system. The skeletal system is the framework of body that provides supports, protection and movement. சிம்பிளாக அதுதான் சொல்கிறாங்க. ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து நமக்கு ப்ரொடக்ஷன், எஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, ஹார்ட், லங், இது எல்லாத்தையும் வந்து ஏதாவது ஒரு ஹெவி இன்ஜுரியிலோ ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான். பத்தாவதுக்கு நம்ம நடக்கிறோம், ஓடுறோம், நிற்கிறோம், இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய மூமெண்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குது. ஆர்கன்ஸ் இன்வால்வ் த போன்ஸ், ஜாயின்ஸ், கார்டிலேஜ், லிகமெண்ட்ஸ். டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஸ்கெலிட்டன், அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் ரெண்டு இருக்குது. காமன் டிசீஸ் கண்டிஷன் ஓஸ்டியோபோரோசிஸ், osteoarthritis, rheumatoid arthritis, fractures and scoliosis. Diagnostic test X-ray, CT scan, MRI, bone density scan. ட்ரீட்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெயின், ஏன்னா மோஸ்ட்லி வந்து போன் ரிலேட்டட் ஃப்ராக்சர் தான் கேசஸ் நம்ம அதிகமாக பார்ப்போம். அப்படின்னும் போது பெயின் மேனேஜ்மெண்ட், ஃபிசியோதெரப்பி, கால்சியம் அண்ட் விட்டமின் டி சப்ளிமெண்ட், fracture immobilization and surgeries. Muscular system. The muscular system consists of muscles that enables movement, maintain posture and generate heat. Simple. நம்ம நடக்கிறோம், நிற்கிறோம், போகிறோம், வரணும் போது பார்த்திங்கன்னா நம்ம போன் எந்த அளவுக்கு வேலை செய்தோ அதே மாதிரி the muscles are mostly attached to our bones with the help of cartilage and ligaments like that. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூமெண்ட் பண்ணுறப்ப நம்மளுடைய போஸ்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம உடம்புல ஆக்ஷன் பண்ணுறப்ப ஹீட் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அது ஒர்க் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எனர்ஜியை நம்ம உடம்புல இருந்து எடுத்துக்கும். அப்போ தான் நம்மளுடைய எனர்ஜி வந்து கலோரிஸ் எல்லாம் பேர்ன் ஆகும். அதுக்கு அடுத்தது ஆர்கன்ஸ் இன்வால்வ்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ், ஸ்மூத் மசில்ஸ் அண்ட் கார்டியாக் மசில். இது வந்து நம்ம டைப் மூலமே சொல்லலாம். டைப்லேயுமே இந்த 3 தான் வரும். மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக டெஃபினேஷனில் இருக்கிறது தான் நம்மளுடைய பாடி மூமெண்ட்ஸ், போஸ்டர் மெயின்டெனன்ஸ், ஹீட் ப்ரொடக்ஷன். டைப்ஸ் சேம் நான் சொன்ன மாதிரி அந்த 3 தான். ஓகேங்களா. அதுக்கடுத்து காமன் டிசீஸ் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா த மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, மைஸ்தீனியா கிராவிஸ், மசில் ஸ்ட்ரெயின், மசில் கிராம்ப்ஸ். இந்த மசில் ஸ்ட்ரெயின் அண்ட் கிராம்ப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ் கண்டிஷனில் வராது. லைக் ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் மாதிரி வரும். ஒரு ரொம்பவே மைனரான இது. ஓகேங்களா. பட் அன்ட்ரீட்டட் கேசஸ் வந்து சிவியர் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட் இஎம்ஜி, அதாவது எலக்ட்ரோ மயோகிராஃபி, எம்ஆர்ஐ, மசில் பயாப்சி, பிளட் டெஸ்ட். ட்ரீட்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபிசியோதெரப்பி, மெடிகேஷன்ஸ், எக்ஸசைஸ் ப்ரோக்ராம், சர்ஜரி வென் ரெக்வயர்ட். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான சிஸ்டம் நம்ம பாடியில். டெஃபினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா the cardiovascular system transport oxygen, nutrients, hormones and waste products throughout the body. For example, ஒரு கரண்ட்டை வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மேஜராக வந்து கேபிள்ஸ் அண்ட் லைன்ஸ், ஒயர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. சேம் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற
ஆக்சிஜன்ஸ், நியூட்ரியன்ஸ், ஹார்மோன்ஸை மேஜராக வந்து டிரான்ஸ்போர்ட் ஆல் ஓவர் த பாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா blood, அதாவது இந்த கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் மூலிமா blood மூலிமா டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஆர்கன்ஸ் இன்வால்வ் த ஹார்ட், ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேப்லரிஸ் அண்ட் blood. மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா the blood circulation, oxygen transport, nutrient delivery, waste removal, temperature regulations. The types அப்படின்னும் போது 3 இருக்குது. pulmonary circulation, systemic circulation, coronary circulation. The common disease conditions என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா hypertension, coronary artery disease, heart failure, myocardial infarction, arrhythmias. Diagnostic test ECG, echo அப்படின்னுவாங்க, அதாவது echo cardiography full form, and ஷார்ட்டாக எக்கோன்னு சொல்லுவாங்க. cardiac enzymes. cardiac enzymes அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த TROP-A, TROP-T, CKMB அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது நம்ம டீட்டெயில்டாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஆன்ஜியோகிராஃபி ட்ரீட்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், மெடிகேஷன்ஸ், ஆன்ஜியோபிளாஸ்டி, பேஸ்மேக்கர் அண்ட் கார்டியாக் சர்ஜரி. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரீத்திங் அண்ட் கேஸ் எக்ஸ்சேஞ்ச். அதாவது நம்ம ஆக்சிஜன் இன்ஹால் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடை எக்ஸேல் பண்ணுவோம். ஓகேங்களா. ஆர்கன்ஸ் என்னென்ன இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நோஸ், பார்னிங்ஸ், லார்னிங்ஸ், ட்ரக்கியா, ப்ராங்கி அண்ட் லங்ஸ். மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் the oxygen intake, carbon dioxide removal, acid base balance regulation, voice production. And types அப்படின்னும் போது upper respiratory tract, lower respiratory tract. The common diseases asthma, COPD, pneumonia, tuberculosis and lung cancer. Diagnostic test அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா chest x-ray, CT scan, pulmonary function test and pulse oximeter, ABG. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன்ஸும் இருக்கும். லைக் பல்ஸ் ஆக்சிமீட்டர்ன்றது ஜஸ்ட் உதாரியில் ஒரு சிம்பிளான ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான். பேஸ்ட் ஆன் நம்ம எங்கே போனாலுமே அது இருக்கும். அதுதான் எமர்ஜென்சி டைம்லேயும் சரி, இல்லை பேசிக் வைட்டல் ஸ்ட்ரென்த் செக் பண்ணும்போதுமே அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஃபார் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் செக் பண்ணுறது இன்ஸ்டண்ட்டாக. ட்ரீட்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் தெரப்பி, bronchodilators, antibiotic, corticosteroids and mechanical ventilator. Nervous system. The nervous system controls and coordinates all the body activity through the electrical and chemical signals. ஓகேங்களா. இது சிம்பிளாக அதுதான் நம்மளுடைய பாடியில் இருக்கிற நிறைய ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம். அதான் எஸ்பெஷலி நம்மளுடைய பிரெயின். அதுதான் ஆர்கன்ஸ் இன்வால்வில் பார்த்தீங்கன்னா பிரெயின், ஸ்பைனல் கார்ட், நர்வ்ஸ் அண்ட் சென்சரி ஆர்கன்ஸ். த மேஜர் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்சேஷன், கோஆர்டினேஷன், மெமரி, லேர்னிங் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ். த நர்வஸ் சிஸ்டத்தில் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம். டிசீஸ் கண்டிஷன் மேஜராக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக், எபிலெப்சி, பார்க்கின்சன் டிசீஸ், அல்சைமர் டிசீஸ், மெனிஞ்சைட்டிஸ். டயக்னோஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, இஇஜி, லம்பார் பங்க்சர். ட்ரீட்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் மெடிகேஷன், சர்ஜரி, ரீஹாபிலிட்டேஷன், ஃபிசியோதெரப்பி அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜராக அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா அண்ட் தென் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜரான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா டைஜஷன், நியூட்ரிஷன் அப்சர்ப்ஷன், வாட்டர் அப்சர்ப்ஷன், வேஸ்ட் எலிமினேஷன். இது டைப்ஸ் அண்ட் டிவிஷன்ஸ்னு கொஞ்சம் ஆர்கன் வைஸ் பிரித்தா அப்பர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் அண்ட் லோவர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் அப்படின்னு வரும். காமன் டிசீஸ் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி, பெப்டிக் அல்சர் டிசீஸ், ஹெப்படைட்டிஸ், pancreatitis, liver cirrhosis. அண்ட் டயக்னோஸ்டிக் டெஸ்ட்னும் போது எண்டோஸ்கோபி, கொலனோஸ்கோபி, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், எல்எஃப்டின்னு சொல்லுவாங்க, அல்ட்ராசவுண்ட். ட்ரீட்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரை டயட்ரி மாடிஃபிகேஷன், மெடிகேஷன், எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர் அண்ட் சர்ஜரி. அண்ட் தென் யூரினரி சிஸ்டம். யூரினரி சிஸ்டம்ஸ் ரிமூவ்ஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், மெயின்டைன் ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்னும் போது யூரியா, கிரியாட் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து நம்ம பாடியில் இருந்து வெளியே கிரியேட் பண்ணுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த யூரினரி சிஸ்டம் தான். அது வழியாக தான் வெளியில் போகும். ஆர்கன்ஸ் இன்வால்வ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்னி, யூரித்தர், urinary bladder, urethra. Major functions: urine formation, waste removal, fluid balance and electrolyte regulations. Electrolytes போது பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம் இதெல்லாமே எலக்ட்ரோலைட்ஸில் வரும். The types and divisions of urinary systems அப்படின்னு பார்த்தீங்கன்னா upper urinary tract, lower urinary tract. Common disease conditions என்னென்னு பார்த்தீங்கன்னா urinary tract infections, kidney stones, acute kidney injury, chronic kidney disease. அதாவது AKI and CKDன்னு சொல்லுவாங்க. urinary systemத்துடைய diagnostic test, urinalysis, renal function test, RFT, ultrasound, CT scan. Treatment and management: antibiotics, hydration, dialysis,
kidney transportation, and endocrine system. Endocrine system regulates the body function through the hormone production. நம்ம உடம்புல நிறைய ஆர்கன்ஸ் நிறைய கிளான்ஸ் அது மூலிமா நிறைய ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த ஹார்மோன்ஸ் வந்து இந்தந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம பாடியில் இருக்கிற நிறைய சிஸ்டம்ஸை வந்து அதை தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. ஆர்கன்ஸ் என்னென்ன இன்வால்வ்டுன்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், பாராதைராய்டு கிளாண்ட், adrenal gland, pancreas, ovaries and testes. Major function: growth regulation, metabolism control, reproduction regulation, stress response. Types in பார்த்தீங்கன்னா the major endocrine glands, secondary endocrine glands. Common disease conditions: diabetes mellitus, hyperthyroidism, hypothyroidism, Cushing syndrome, Addison disease. Diagnostic test: the blood glucose, HbA1c, thyroid function test, hormone assay. Treatment and management பொறுத்தவரை hormone replacement therapy, insulin therapy, oral medication, surgery. அடுத்தது lymphatic system. Lymphatic system பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா the lymphatic system maintains the fluid balance and provides immune system. நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா the lymphatic system தான். ஆர்கன்ஸ் இன்வால்வ் என்னென்னு பார்த்தீங்கன்னா the lymph nodes, lymphatic vessels, spleen, thymus, tonsils. The major function போது human defense, fluid drainage, waste removal and transport of lymph. Types அப்படின்னும் போது primary lymphoid organs and secondary lymphoid organs சொல்லலாம். The common disease condition lymphedema, lymphoma, tonsillitis, HIV and AIDS. இது ரிலேட்டடுமே டிரான்ஸ்போர்ட் ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதனால் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். And then diagnostic testன்னு பார்த்தீங்கன்னா CBC, lymph node biopsy, CT scan, MRI. Treatment and management: antibiotics, antiviral therapy, chemotherapy and immunotherapy. And reproductive system: the reproductive system is responsible for reproduction and production of sex hormones. Organs involved: for male, testis, penis, prostate gland; for female, ovaries, fallopian tube, uterus, vagina. Major function: reproduction, hormone production, fertilization, pregnancy support. Types in பார்த்தீங்கன்னா as usual two. Male reproductive system, female reproductive system. Common disease conditions: infertility, PCOS, endometriosis, prostate disorders, cervical cancer. Integumentary system: the integumentary system forms the external covering and protects against environmental டேமேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மாதிரி அப்படியே சிம்பிளாக ஒரு உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னா நம்ம பிளாங்கெட்டால் 3 எப்படி பிளாங்கெட் ஃபுல்லாக கவர் பண்ணுதோ அந்த மாதிரி நம்ம ஸ்கின் ஆல் ஓவர் த பாடி நம்ம கவர் பண்ணிக்கும். சப்போஸ் ஸ்கின் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த ஏரில் இருக்கிற நிறைய மைக்ரோப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஈஸியாக வந்து நம்ம ஸ்கின் மேலே வந்து அட்டாக் ஆகி நம்ம பயங்கரமான இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும். அதனால் இது வந்து நேச்சுரலாக பயங்கரமான பேரியர்னு சொல்லலாம். ஸ்கின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸ் இன்வால்வ்: ஸ்கின், ஹேர், நெயில், ஸ்வெட் கிளாண்ட்ஸ் அண்ட் செபேஷியஸ் கிளாண்ட்ஸ். மேஜர் ஃபங்க்ஷன்ஸ்: production, temperature regulation, sensation, vitamin D synthesis. Types என்னும்போது epidermis, dermis and hypodermis is major. இன்னும் டீப்பாக கொஞ்சம் போனீங்கன்னா நிறையா டைப்ஸ் டிவிஷன்ஸ் இருக்குது, டைப்ஸ்னு சொல்ல முடியாது. காமன் டிசீஸ் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மடைட்டிஸ், சொரியாசிஸ், பர்ன்ஸ், ஆக்னி அண்ட் ஸ்கின் கேன்சர். டயக்னோஸ்டிக் டெஸ்ட்: ஸ்கின் எக்ஸாமினேஷன், ஸ்கின் பயாப்சி, அலர்ஜி டெஸ்டிங். ட்ரீட்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்: டாபிக்கல் மெடிகேஷன்ஸ், wound care, surgery and phototherapy. அட் லாஸ்ட் வந்து கன்க்ளூஷன் வந்தாயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் ஹியூமன் பாடி கன்சிஸ்ட் ஆஃப் 11 ஆர்கன் சிஸ்டம்ஸ் தட் ஒர்க் டுகெதர் டு மெயின்டைன் த லைஃப். ஆஸ் யூஷுவல் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் ஈச் சிஸ்டம் ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக் ஆர்கன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பட் ஆல் ஆர் டிபெண்ட் அண்ட் இன்டர்கனெக்டட்ன்ற மாதிரி தான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு என்ஷூர் த ஹியூமன் ஹெல்த், க்ரோத், ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் சர்வைவல். இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஃபார் anatomy, physiology and nursing and medical science ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ இது வந்து நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக ஸ்லைடை போட்டு தான் ஓட்டியிருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீகால் பண்ணுறதுக்காண்டி ஓகே இப்படி தான் இதுதான் இருக்குதுன்னு சிம்பிளாக சொல்லணும் குறிப்பிட்ட டைமில். அதனால தான் இந்த வீடியோ. அப்கமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டீட்டெயில்டான செக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை நர்சிங் தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட்டு ஒரு இனிஷியேட்டிவ். அது அப்கமிங்கில் வந்து நம்ம போக போக அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும், எந்த ஒரு இதுவாக இருந்தாலும், உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குல்ல இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொன்னால் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங்கில் ஐ வில் ட்ரை டு மேக் இட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.